ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறதுங்கிறது தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு பின்னாடி தண்ணியில் கொஞ்சம் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டதுக்கு பின்னாடி ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடாதீங்க. தண்ணியை சும்மா பாயில் ஆனால் போதும். ஏன்னா ரொம்ப கொதிச்சிச்சுன்னா காலிஃப்ளவர் சில்லி ரொம்பவே நல்லா இருக்காது, ஒரு கிறிஸ்பியாக வராது. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கு பின்னாடி மிளகாத்தூள் அதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் போடலை, நான் சாம்பார் குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போட்டிருக்கிறேன். அதில் அதுலேயே நம்ம உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கு பின்னாடி தண்ணி ரொம்பவே அதிகமாக ஊற்றாதீங்க. இதோட இன்னும் கொஞ்சம் திக்காக நம்ம கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. கட்டிகள் இல்லாமல் கரைச்சதுக்கு பின்னாடி இதில் காலிஃப்ளவர் வெந்ததை நம்ம போட்டுடலாம். காலிஃப்ளவர் போட்டதுக்கு பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதிலேயே நான் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றிருக்கிறேன், 1/2 மூடி அளவுக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுத்தது அடுப்பில் வச்சதுக்கு பின்னாடி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கு பின்னாடி நல்ல எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கு பின்னாடி இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நான் எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. பாருங்கள், நல்லா ரொம்பவே ரெட்டிஷாக வந்திருக்குது கலரு. மிளகாத்தூள் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கிறேன். நான் வரமிளகாத்தூள்லாம் போடலை. வரமிளகாத்தூள் போட்டால் ரொம்பவே காரமாக இருக்கும். நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கு பின்னாடி எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம குட் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.